பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 17ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் இவ்வாறு வருகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கர்த்தரே முறியடித்து அவர்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், நல்ல தண்ணீர் ஈரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு இடத்திலே நாட்டப்பட்டவர்கள், கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறவர்கள், அந்த ஈரத்தை இழுத்து எந்நேரமும் ஈரம் இருக்கக்கூடிய தண்ணீர் பாய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் என்றும் பசுமையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் எந்த பஞ்சம், வியாதி, பலகீனங்கள் வந்தாலும் கூட, எல்லா விதமான போராட்டங்கள், மரண இருள் வந்தாலும் கூட அவைகளிலெல்லாம் தப்பி வாழும்படியான வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்காக சாதிப்பான். எவ்வளவு சுவிசேஷ தடைகள் வந்தால் கூட அவன் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வான். எப்படிப்பட்ட அரசாங்கங்கள், நிர்வாகங்கள், மனிதர்கள் மத்தியிலேயும் கூட சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் தருகிற நித்திய ஜீவனையும் குறித்து சொல்லி தப்பாமல் ஆத்தும கனிகளை கொடுக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாய் வாழ்வான். அவனுடைய நம்பிக்கையே கர்த்தர் தான். வேறு எதன் மேலும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுக்கு எல்லாம் குறைவில்லாமல் ஆசீர்வாதத்தை கர்த்தரையே கொடுக்கிற தேவன். வேறு வழியே இல்லை. நீங்கள் தான் ஆண்டவர் என்று அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.